कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिम् असखीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वदं निशामयध्वं। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய அவதாரங்களுக்குள்ளே பூர்ணாவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ராமாவதாரத்திலே எம்பெருமான் தன்னுடைய பரத்வத்தை மறைத்துக் கொண்டு மனுஷனாகவே வாழ்ந்து வந்தான், மனுஷனாகவே அபிநயித்துக் கொண்டு வந்தான். ஆனாலும் கூட சிற்சில இடங்களிலே பகவானுடைய பரத்வமானது அவசமாக அவனை அறியாமலேயே வெளிப்பட்டு விடுகிறது என்று காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்களான பெரியவர்கள். ஆனால் வால்மீகி பகவான் தம்முடைய திருவுள்ளத்திலே சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம், சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம் என்பதைத்தான் பற்பல இடங்களிலேயும் காட்டிக்கொண்டு வரும்படியான விஷயம். குழந்தைகள் 4 பிறந்தார்கள், இதுவரைக்கும் பார்த்தோம். எம்பெருமானுடைய அவதாரம் கௌசல்யா அஜனயத்து ராமம் சர்வலட்சண சம்யுதம் அப்படின்னு கௌசல்ய பிராட்டி அவள் ராமபிரானைத்தான் பெற்றிருக்கிறாள். அதே போலத்தான் கைகை பரதாழ்வான பெற்றாள். சுமித்ரா தேவி யானவள் லக்ஷ்மண சத்ருக்னர்களை புத்திரனாக பெற்றாள். இதெல்லாம் அற்புதமாக பார்த்திருக்கிறோம் கீழே. இப்போ இந்த குழந்தைகள் பாயச பிராசன கிரமத்திலே பிறந்தார்கள். பாயச விபாக கிரமத்துல பிறக்கல்ல, பாயச பிராசன கிரமத்தில பிறந்தார்கள். விபாகம்னா பிரிச்சு கொடுக்கிறது, பிராசனம்னா அதை புஜிக்கிறது. சுமித்ரா தேவி மகா வேதாந்தியாய் அமைந்திருக்கிறவளானபடியாலே
அவள் பகவத் கைங்கரிய நிஷ்டனாக ஒரு புத்திரன் வேண்டும், பாகவத கைங்கரிய நிஷ்டனாக ஒரு புத்திரன் வேண்டும் என்று ஆசைப்பட்டவளானபடியாலே தான் எல்லாருக்கும் பின்பாக அந்த பாயசத்தை புஜித்தாள். முதலிலே கௌசல்ய புஜிக்க, அவளுக்கு அடுத்தபடியாக கைகேயியானவள் புஜிக்க, சுமித்ரா தேவியானவள் கடைசியில புஜிச்சா. இரண்டாவதாக சுமித்ரா தேவிக்கு பாயசம் கிடைத்திருந்தும் கூட அவள் கடைசியாக மூன்றாவதாகத்தான் புஜித்திருக்கிறாள் அப்படின்றத கடந்த உபன்யாசத்துல நாம பார்த்திருக்கக்கூடிய நிலை. இப்போ இவாளுக்கு திருநாமம் சாத்துகிறார் வசிஷ்டாச்சாரியர். 6 திருநாமம் சாத்தணும்னா புரோஹிதர் திருநாமம் சாத்துகிறார். அவர்தான் அந்த குழந்தையினுடைய சன்னிவேசத்துக்கு ஏற்ப பார்த்து 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 பெயரிடும்படியான விஷயம். பஞ்சாங்கத்துல பார்த்தோமேயானால் நாம நட்சத்திரம், நாம நட்சத்திரம்னு சொல்லுவார்கள். நாமகரணம் பண்ணுவது இந்த நட்சத்திரமா இருந்தா இந்தந்த எழுத்துல வரணும்னு பஞ்சாங்கக்காரா போட்டிருக்கான். அப்போ புரோஹிதாளுக்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய தன்மைக்கு சேர, அவனுடைய பிறந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு சேர அவனுக்கு பெயரிட வேண்டும் என்ன. அப்ப யார் பெயரிடுகிறார்னா புரோஹிதர் தான். வசுதேவர் அவர் எதுவம்சத்திலே உதித்தவர். எதுவம்சத்திலே உதித்தவர்களுக்கெல்லாம் கர்காச்சாரியர், கர்காச்சாரியர்னு ஒருத்தர், அவர்தான் புரோஹிதரா இருந்தார். அவர் அழைக்கிறார் வசுதேவர், என்னுடைய குழந்தை கோகுலத்துல வளர்றான், அவன் எதுவம்சனானபடியாலே அவனுக்கு நீர் பெயரிட வேண்டும் என்று தெரிவிக்க அந்த கர்கர் அங்கிருந்து வருகிறார். அந்த கோபுரத்துல பேசுறார், இது ரகசியமாக பெயரிட வேண்டும். நான் வந்து இங்கு இந்த குழந்தைக்கு பேரிட்டேன்னு 4 பேருக்கு தெரிந்தால் கம்சனுக்கு தெரிஞ்சிடும். உடனே கம்சன் புரிஞ்சுடுவான் இது வசுதேவருடைய குழந்தைன்னு, தேவகியினுடைய குழந்தைன்னு. அதனாலே கொன்று விடுவான். ஆகவே ரகசியமாக, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம், ஸ்ரீபாகவதத்துல அப்படி வர்ணித்து காட்டி இருக்கிறார். அப்புறம் அங்க கண்ணனும் பெருமான பார்த்து அவருடைய சன்னிவேசத்துக்கு சேர கிருஷ்ணன்னு திருநாமம் சாத்தினார். சன்னிவேசத்தை பார்த்துனா பொதுவா கிருஷ்ணன் என்கிற பெயர், கரிய நிறத்தோடு கூடினவன் கிருஷ்ணன். கருப்பா இருக்கான், திரௌபதி கருப்பா இருந்தாள், அவளுக்கு கிருஷ்ணான்னு பேர். அதே மாதிரி கிருஷ்ணா, கண்ணன் பெருமான் கரிய நிறத்தன். கரிய முகில் புறமேனி மாயனை கண்ட சுவடுரைத்து, கரிய முகில் புறமேனி மாயன். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள். இதெல்லாம் கண்ணனும் பெருமானுக்கு தெரிவிக்கிற விஷயம். அதனால கிருஷ்ணன்னு பெயரிட்டார். 2வது கர்ஷதீதி கிருஷ்ணா, எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவன். பெய்யுமாமுகில் போல் வண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எந்துகளை மையலேற்றி மயக்க உன்முகம் மாயமந்திரம் தான் கொலோ. கோபிமார்கள் சொல்றார், சிற்றில் சிதைக்கிற போது சிற்றில் இழைக்கிறார்கள், சின்ன சின்ன மணல் வீடா கட்டுறார். கண்ணன் எப்படியோ இவன் இருக்கிற தெரிஞ்ச இடத்த தெரிஞ்சு ரகசியமா போனாலும் அந்த மைதானத்துக்கு வந்து முற்றத்தூடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கோபிகள்லாம் என்ன பண்ணான்னா, தங்களுடைய வஸ்திரத்துல இந்த பாவாடையில மண்ணை கட்டிண்டு தனித்தனியா போனாலாம். எல்லாரும் சேர்ந்து போனாதான் நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு விடுறது கண்ணனுக்கு. நாம கிழக்க போவோம், அவ மேற்க போகட்டும், இவ வடக்கே போகட்டும், இவ தெற்கே போகட்டும், இவ 1/2 மணி கழிச்சு வரட்டும், இவ 1 மணி முன்னாலேயே போயிட்டோம். இப்படி எல்லாம் சங்கேதம் பண்ணிட்டா கோபிமார்கள். எல்லாரும் சேர்ந்து எந்த முற்றத்துக்கு சென்றார்களோ அந்த முற்றத்துல கதவையும் போட்டுட்டா. ஒருத்தரும் உள்ள நுழைய முடியாது. நாம விளையாடலாமே அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப கண்ணன் அங்க வந்துட்டான். முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறை வந்துட்டோம் பத்தியா அப்படின்னு சிரிக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் அவன் சிற்றில் இழைக்க வருபவனாகத்தான் அமைந்திருக்கிறான். அப்ப சொல்றா, பெய்யுமாமுயில் போல்வண்ணா கிருஷ்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க
உன்முகம் மாயமந்திரம் தான் கொலோ. உன்னுடைய முகம் என்ன மாயமந்திரமோ? உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாம் எங்களை மயங்க பண்ணி விடுகிறதே. நீ எங்களை தப்பு பண்ணினேன்னு சொல்ல கூட தோணலையே, எங்களை சிரமப்படுத்தினு சொல்லக்கூட தோணலையே. அப்ப எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறான் கர்ஷதீதி கிருஷ்ணா. இது இரண்டாவது. மூணாவது அர்த்தமாக காட்டப்பட்டிருக்கக்கூடியது கிருஷ்ணன்ற சப்தத்துக்கு அற்புதமான அர்த்தம் கிருஷிர் பூவாச்சக சப்தா. கிருஷின பூமி, நச்ச நிர்வൃத்தி வாச்சகா, அந்த பூமிக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன். பூமிக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனானபடியாலே கிருஷ்ணன். பூமியை ரட்சிக்கிறவன் கோவிந்தன். காம் விந்ததீதி கோவிந்தா. பசுக்களை காப்பாத்தினவன் கோவிந்தன், பூமியை காப்பாத்தினவன் கோவிந்தன், அப்படின்னு எல்லாம் சொல்லும்படியான வார்த்தை. அப்ப இத பார்க்கிற போது கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வൃத்தி வாச்சகா, பூமிக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு கண்ணனுக்கு கர்காச்சாரியர் திருநாமம் சாத்தினார். அப்ப இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலபுரோஹிதராய் இருக்கக்கூடியவர் வசிஷ்டாச்சாரியர். அந்த வசிஷ்டாச்சாரியர் திருநாமம் சாத்துகிறார் குழந்தைகளுடைய சன்னிவேசத்தை பார்த்து. ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். ரமயதீதி ராமஹா ராமயிதி அபிராமேணா. ராமன்னு பெயரிட்டார். ஏன் ராமன்னு பெயரிட்டார் அப்படின்னு கேட்டால், ரமயதி தன்னுடைய திருக்கல்யாண குணங்களாலும் சௌந்தர்யம் சீலாதிகளாலும் அவன் என்ன பண்ணுகிறான் என்னால் உலகத்தையே ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். கிருஷ்ண சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதே மாதிரிதான் ராம சப்தத்துக்கு அர்த்தம். ரமயதி எல்லாரையும் ஆனந்தப்படுத்துகிறவனானபடியாலே ஆரவனை நினைச்சாலும் மனசுல ஆனந்தமா இருக்கு. கண்ணனை நினைச்சா எல்லாரும் நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்னவை கண்ணியருவமை. ஆனா ராமனன் நினைச்சாலே ஆனந்தமா. ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தைனால், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். அப்ப ராமன்னு பெயரிட்டார். ராமயிதி அபிராமேணா. ரொம்ப அழகான வார்த்தை. விஷயம் பார்க்கணும். விஸ்வாமித்ரர் வரப்போறார், ராமபிரான அழிச்சுட்டு போக போறார். சரி போறாருன்னு வச்சுக்கலாம். அந்த சரித்திரம் அப்புறம் வந்தாலும் இப்ப அந்த விஷயத்தை சொல்றேன். அப்போ இந்த குழந்தைகள் 2 பேரும் முன்னாலே செல்லுகிறார்கள், பின்னால விஸ்வாமித்திரர் போயிட்டு இருக்கா. சின்ன குழந்தைகள் வேக வேகமா போறாய்வா. 12 திருநட்சத்திரம் வேகமா ஓடும். விஸ்வாமித்திரர் வயசானவர் பின்னால வர்றார். கொஞ்ச தூரம் போயாச்சு. அப்போ சரையு நதி கரைக்கு கிட்டக்க போன. அப்ப அந்த இடத்துல இந்த 2 குழந்தைகளுக்கும் நம்ம மந்திரோபதேசம் பண்ண வேண்டும். தற்காப்பு மந்திரங்கள், பலா அதிபலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணால் அதுக்குண்டானதான சக்தி சஸ்திரங்கள் எல்லாம் வரும். ஆகவே இந்த பலா அதிபலா என்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தைகளை அழைக்கணும். என்னன்னு சொல்லி குழந்தைகளை கூப்பிடுறது? 2 பேரும் கொஞ்ச தூரத்துல போயிட்டு இருக்கா. ஒரு 200 அடி 300 அடி தூரத்துல போயிட்டு இருக்கா. ராமனை அழைக்கணும், எப்படி கூப்பிடுறது? இவருக்கு யோசனை. ரொம்ப நாள் பின்னால போயிட்டே இருக்கார். எப்படி கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறதுன்னு யோசனை பண்ணிட்டு. ஏன் கூப்பிடுறதுல என்ன கஷ்டம்? ராமன்னு பேர் தான் இருக்கும். வசிஷ்டர் வெச்ச பெயர் திருநாமம் ராமன் என்பது அந்த திருநாமத்தோடு கூடினவனாகத்தான் அமைந்திருக்கிறான். ஆகவே ராமான் அழைக்க வேண்டியதுதானே. இல்ல, அத்யர்த்த யோஜனம் கத்வா, ஒரு யோஜனை தூரம் பருட்டு போனார். போயிட்டே இருந்துச்சு, எப்படி கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது? அதுக்கப்புறம் ராமேதி மதுராம் வாணி, ராமா அப்படின்னு இனிமையா அழைத்தார். இந்த இடத்துல ஆச்சாரியால் கேள்வி கேட்கிறார், என்னத்துக்காக அவ்வளவு நாள் யாக்கணும்? கூப்பிட்ட உடனே சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னார்.
இல்ல, இவன் எப்படி எந்த பெயரை சொல்லி கூப்பிடுறது? ராமான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கும் வசிஷ்டருக்கும் விரோதம். எனக்கு வசிஷ்டர் எது ஆம்னு சொல்றாரோ அது நான் இல்லைன்னு சொல்லுவேன், எத இல்லைன்னு சொல்றாரோ அது ஆம்னு சொல்லுவேன். எனக்கு அவருக்கு அப்படி விரோதம் இருக்கிற போது அவர் வச்ச பேரை வச்சு நான் எப்படி அவனை கூப்பிடுவேன்? ஆனால் இந்த திருமேனிக்கு தக்கதாக, இவனுடைய கல்யாண குணங்களுக்கு தக்கதாக ஒரு அற்புதமான திருநாமத்தை இவனுக்கு நாம சொல்லி கூப்பிடணும். புதுசா இவனுக்கு நாமகரணம் பண்ணணும், புதுசா நாமகரணம் பண்ணி சொல்லி அவனை கூப்பிட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை யோசனை பண்ணிட்டே வந்தார். இந்த ராமன் என்கிற திருநாமத்துக்கு சமானமாக எதுவுமே கிடைக்கலையா அவருக்கு. என்ன அற்புதமான நாமமா இருக்கிறது. கம்பர் தெரிவிக்கிறார், இம்மையே இராமா என்று 2 எழுத்தினால் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இத்தியாதியான பாசுரங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த ராமா என்கிற திருநாமம் அமைந்திருக்கிறதே, அது அத்தனை பொருத்தமாக அந்த திருமேனிக்கு பொருத்தமாக வசிஷ்டாச்சாரியர் சூட்டி இருக்கிற திருநாமம். அடுத்தது இளையபெருமாளை பார்க்கிறார். பார்க்கிற போது அவருக்குன்னு அமைந்திருக்கக்கூடிய திருநாமம் லக்ஷ்மணஹான்னு திருநாமம் சாத்துறார். லக்ஷ்மம்னு சொன்னால் அடையாளம். இவன் அடையாளத்தை உடையவன். புரியலையே, என்ன அடையாளம்? ஆத்மஸ்வரூபத்துக்கு உண்டானதான அடையாளம். இப்ப அடையாளம்னா என்னன்னு பார்க்கணும். இதுதான் அடையாளம்னு ஒன்னொன்னு சொல்றோம். அந்த அடையாளம் அந்த பொருளை மாத்திரம் குறிப்பதாக அமைந்திருக்க வேண்டும். அந்த அடையாளம் 8 பொருளுக்கு இருந்ததேயானால் அது அடையாளமாக சொல்ல முடியாது. அந்த அடையாளம் அதற்கு மட்டுமாகவே இருக்க வேண்டும். அதுதான் லட்சணம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் லட்சணத்துக்கு லட்சணம் சொல்லுவார்கள். லட்சணம்னா எப்படி இருக்க வேண்டும், இலக்கணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும். ஒரு பொருளுக்கு அடையாளமானது அந்த பொருளை மட்டுமே குறிக்கும்படியான அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த பொருளை தவிர இன்னும் மற்ற பொருளையும் அது குறிக்குமேயானால் அது அதிவியாப்தின்னு பேர். அந்த அடையாளம் என்கிட்டயே இல்லைனால் அது அவ்வியாப்தின்னு பேர். அந்த மாதிரியோட அடையாளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனால் அது அசம்பவம்னு பேர். அப்ப லட்சணத்துக்கு என்ன லட்சணம்னா அதிவியாப்தி கூடாது, அவ்வியாப்தி கூடாது, அசம்பவம் கூடாது. அப்ப அடையாளத்தை உடையவன்னா எதற்குடை குறித்தான அடையாளம்? ஆத்மாவுக்குறித்தாயிருக்கக்கூடிய அடையாளம். ஆத்மாவுக்கு என்ன அடையாளம்னா ஆத்மாவை விட வேறுபட்டு இருக்கக்கூடிய பொருள்களை விட இது வேறுபட்டு இருக்கிற அடையாளமாக இருக்க வேண்டும். மற்ற பொருள்களிலிருந்து ஆத்மாவை எந்த அடையாளமானது வேறுபடுத்தி காட்டுகிறதோ அதுதான் ஆத்மாவுக்கு உண்டானதான அடையாளம். அப்ப மற்ற பொருள்களை விட வேறுபடுத்தி காட்டக்கூடிய அடையாளம்னா மற்ற பொருள் என்ன? ஆத்மான்னு ஒண்ணு எடுத்துனுட்டங்களானா மற்ற பொருள் மீதி 2 தான் இருக்கு. மொத்தமே 3 தத்துவங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே உரித்தாய் இருக்கிற தத்துவம். இதத்தான் தத்துவத்ரயம்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். இந்த 3 தத்துவங்களை பத்தின விசாரம் தான் விசேஷமான விசாரம் சம்பிரதாயத்துல பண்ணப்படுவது. அதுதான் அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். அச்சித்துன்னு சொன்னா அறிவு இல்லாததான தத்துவங்கள், சித்துன்னு சொன்னா அறிவு இருக்கிற தத்துவங்கள். அறிவுக்கு இருப்பிடம் அல்லாதவையா இருக்கக்கூடியவை அச்சேதனங்கள் அச்சித்து. அறிவுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியவை எல்லாம் சித்து. இந்த 2ஐயும் எவன் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறானோ அவன் ஈஸ்வரன். நீங்க எந்த பொருளை எடுத்துட்டாலும் இது எதுலயாவது ஒண்ணுக்குள்ள சேர வேண்டியதுதான். ஆத்மாவெல்லாம் சித்து சேத்தனம். மலை அச்சேதனம், ஜலம் அச்சேதனம், காத்து அச்சேதனம், திருநாமம் அச்சேதனம், எல்லாத்தையும் அதுல சேர்த்துள்ள. அப்ப பார்க்கிற போது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்கிற 3 தத்துவங்கள், இத பத்தின தெளிவான ஞானம் இருக்கிறவன் தான் ஞானி.
அதனால்தான் இவற்றை உள்ளபடி அறிவாரில் தலைவர் நம்மாழ்வார். நம்பிள்ள ஈட்டுல பகவத் விஷயத்துல சாதிக்கிறார். இவற்றை உள்ளபடி அறிவாரில் தலைவர். தத்துவங்களை விசததர விசததமமாக அறியவல்லராம்படி எம்பெருமான் பண்ணியருளினான். அப்ப இந்த தத்துவத்திரய ஞானம் இருந்தால் அப்பதான் மோட்சத்துக்கு அர்த்தம் ஏற்படும். முமுட்சுவான சேத்தனனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்துவத்திரய ஞானம் உண்டாக வேணும். 3 தத்துவங்களை பத்தின அறிவும் இருக்க வேண்டும். அச்சேதனத்தை பத்தி எதுக்காக தெரியணும், சேத்தனத்தை பத்தி எதுக்காக தெரியணும், ஈஸ்வரனை பத்தி எதுக்காக தெரியணும்? ஒன்றை தெரிந்து கொண்டாலே அடுத்த 2ஐயும் ஆட்டோமேட்டிக்கா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், சுவாபாவிகமாக ஏற்பட்டு விடும். எப்படி சொல்றோங்க இத அப்படின்னால், விடத்தக்கது அச்சேதனம். அதை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோமே ஆனால் பற்றத்தக்கது எது என்ற ஆசை வரும் இல்லையோ, உடனே ஈஸ்வரன். ஏன் அவனை பற்ற வேண்டும்? இந்த ஆத்மாவானபடியாலே. அப்ப ஈஸ்வரனை பத்தியும் தெரியணும், ஆத்மாவை பத்தியும் தெரியணும், தன்னை பத்தியும் தெரியணும். இந்த 3 தான் தத்துவத்திரய ஞானம்னு சொல்றது. ஆக விட வேண்டியது அச்சேதனம், பற்ற வேண்டியவன் எம்பெருமான், பற்றப்பட வேண்டியவன் எம்பெருமான், பற்றுமவன் நான் இந்த ஜீவாத்மா. அப்ப நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதை பிடிச்சுக்கிறேன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன் இதை விடணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதுல இருக்கிற தோஷம் தெரிஞ்சாதானே அதுல இருக்கிற குணம் தெரியும். ஆக இந்த 3 தத்துவங்கள் காட்டப்பட்டு இருக்கின்றன. இந்த 3 தத்துவங்கள்ல ஆத்மாவை மற்ற தத்துவங்களை விட வேறுபடுத்தி காட்டக்கூடிய தன்மை இருக்கே, அதுதான் ஆத்மாவுக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆத்மாவுக்கு எதை அடையாளமாக சொல்றது? அறிவிருப்பது ஆத்மா. புரிஞ்சுடுது. அப்ப அறிவில்லாத அச்சேதனத்தை விட வேறுபடுத்தி காட்டுவது அறிவுடன் கூடியதான தன்மை, அறியும் தன்மையுடையதாக இருக்கிறது. ஆத்மா அறியும் தன்மையை உடைத்தாக இருக்கிறது. அச்சேதனங்கள் அறியும் தன்மையை உடைத்தாக இல்லை. ஆகவே இதை பார்க்கிற போது இந்த வித்தியாசத்தை வைத்துக் கொண்டு ஆத்மாவுக்கு அடையாளம் அறியும் தன்மை. இந்த அறியும் தன்மைன்றதுக்கு தான் ஞாத்திருத்துவம்னு பேர். கொஞ்சம் சம்பிரதாயமாவே போறேன். அறியும் தன்மைக்குத்தான் ஞாத்திருத்துவம். ஞாதாவாயிருக்கிற தன்மை, அறிபவனாயிருக்கும் தன்மை, அதுதான் ஞாத்திருத்துவம்னு பேர். இந்த ஞாத்திருத்துவத்தை உடையவனாக ஆத்மா இருக்கிறான். இந்த ஞாத்திருத்துவம் என்பது அச்சேதனங்களுக்கு இல்லை. ஆகவே ஞாத்திருத்துவம் ஆத்மாவனுடைய அடையாளம் சொல்லியாச்சு. இப்ப முதல்ல அடையாளம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? அது அதை மட்டும் குறிப்பதாக இருக்க வேண்டும். அந்த அடையாளம் இன்னொன்றிலே இருந்ததே ஆனால் அது அதற்கு அடையாளம் கிடையாது. ஐடென்டிபிகேஷன் மார்க். ஒன்றை இந்த பொருள்தான் இது என்று நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த பொருளுக்குண்டான அடையாளம் அதனிடம் மட்டுமே இருக்க வேண்டும். பசுவுக்கு அடையாளம் என்ன? 4 கால். யானைக்கு 4 கால், குதிரைக்கு 4 கால், ஆட்டுக்கு 4 கால். நம்ம உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கு 4 கால் தான். இதை வச்சு சொல்ல முடியாது. 2 கொம்பு இருக்கும். ஏன் எருமைக்கு 2 கொம்பு இல்லையா? எருதுக்கு 2 கொம்பு இல்லையா? மானுக்கு 2 கொம்பு இல்லையா? யானைக்கு 2 தந்தம் இல்லையா? அதை வச்சும் சொல்ல முடியாது. அப்ப இந்த பசுவுக்கு சாஸ்னான்னு தொங்கு சதை இருக்கும் கழுத்துல. அந்த தொங்கு சதையை வைத்து இது பசுன்னு நாம நிர்ணயம் பண்ணலாம். அப்ப பசுவுக்கு அடையாளமாக எதை சொல்ல வேண்டும் என்னால் அந்த சாஸ்னான்ற தொங்கு சதையை சொல்ல வேண்டும். அது இல்லாத வேற அடையாளங்களை சொல்ல முடியாது. இப்ப அச்சேதனத்துக்கு ஞானம் இல்லை, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. அதனாலே ஞாத்திருத்துவத்தை ஆத்மாவுக்குண்டானதான அடையாளமாக சொன்னால், இதே மாதிரி ஞானம் இருக்கிற இன்னொன்னு இருக்கு.
அதுதான் ஈஸ்வரன்ற தத்துவம். அப்ப அந்த ஞாத்திருத்துவம் என்கிற தன்மை பகவானுக்கும் இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் இருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு இத லட்சணமா சொல்ல முடியாது. அப்ப பகவானுக்கு இல்லாத ஜீவாத்மாவுக்கு மட்டும் இருக்கிற ஒரு லட்சணத்தையும் சொல்லணும். அந்த லட்சணம் தான் சேஷத்துவம், அடிமைப்பட்டிருத்தல். பகவான் யாருக்கும் அடிமைப்படாதவன் சஸ்வராட் பவதி. உபனிஷத் காட்டுறது. பகவான் இருக்கானே அவன் ஸ்வராட். அவன் எப்படிப்பட்டவன்னா அவன் தன்னிச்சையாக நடக்கக்கூடியவன், சுவாதந்திரியம் மிக்க இருக்கிறவன், யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டது. ஜீவாத்மாவான நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன். அப்ப இந்த இடத்துல ஜீவாத்மாவனுடைய லட்சணம் சேஷத்துவம்னு சொல்லணும். அப்போ அச்சேதனத்தை விட இதை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்றால் ஜீவாத்மா அறிபவன், ஞாத்திருத்துவம். ஈஸ்வரனை காட்டிலும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்றால் ஜீவாத்மாவானவன் எப்படிப்பட்டவன்னா தான் அமைந்திருக்கக்கூடிய நிலை, அவன் சேஷப்பட்டவன், அடிமைப்பட்டவன். அறிபவனாகவும் அடிமையாகவும் எவன் இருக்கிறானோ அவன் ஜீவாத்மா. அதுதான் ஜீவாத்மாவுக்கு இலக்கணம். ஞாத்ருத்வே சதி சேஷத்வம், சேஷத்வே சதி ஞாத்ருத்வம். அடிமையாயும் அறிபவனாயும் எவன் இருக்கிறானோ, அறிபவனாயும் அடிமையாயும் எவன் இருக்கிறானோ அவன் ஆத்மா. சொல்லியாச்சா? இப்படி இருக்கு. ஞானானந்தமயத்வாத்மா சேஷோகி பரமாத்மனா. ஞானானந்தமயனாக இருக்கக்கூடியவன் ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவனாகத்தான் அமைந்திருக்கிறான். ஆக ஞானமாகவே ஆத்மா இருக்கிறான். அது ஞானமாய் இல்லா சேத்தனம் அல்ல. ஞாதாவாய் ஆத்மா இருக்கிறான். அவையெல்லாம் ஞாதாவாய் இல்லை. ஈஸ்வரன் சேஷியாயிருக்கிறான். இதெல்லாம் சேஷமாயிருக்கிறது. ஆகவே இதை வச்சு அடையாளத்தை நிர்ணயம் பண்ணிவிடலாம் அப்படின்னார். ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். ஆத்மாவுடைய இயல்பான நிலை என்ன? அடிமைத்தன்மை. சேஷத்துவமே ஸ்வரூபம், சேஷத்துவம் மட்டுமே ஸ்வரூபம். அப்ப ஞாத்திருத்துவத்தினுடைய கதியெல்லாம் என்ன ஆகுது சுவாமி? அவன் அறிபவன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கே. ஆத்மா ஜாதா, ஆத்மா பின்னஹா ஸ்வதா சுகி எல்லாம் சொல்லி இருக்கே. அப்படின்னா இவன் ஞானமாய் இருக்கிறான், ஞானத்துடன் கூடியவனாய் இருக்கிறான், ஆனந்தமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் மேலிதழான அடையாளங்கள். உள்ளிதழான அடையாளம் சேஷத்துவம். அப்போ ஒரு புஷ்பம்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதற்கு உள்ளிதழ் இருக்கும், புறவிதழ் இருக்கும். ஒரு புஷ்பம் மல்லிகை பூன்னு சொல்றோம். மல்லிகை பூவுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால் வெளுப்பா இருக்கும் மல்லிகை. சரி, வெளுப்பா எத்தனையோ பூ, ஊமத்தும்பு வெளுப்பா இல்லையா? எத்தனையோ புஷ்பங்கள் வெளுப்பா இருக்கு. பச்சையான காம்போடு இருக்கும். இதெல்லாம் வெளி அடையாளம். பிளாஸ்டிக்ல அந்த மாதிரி பூ பண்ணிடலாமே. அப்ப அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அடையாளம் என்னன்னா அந்த மல்லிகையின் மனம். மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்னத்தையும் விரும்புமா போலே சேஷம் என்று ஆத்மாவை ஆதரிக்கிறது. முமுட்சுப்படியில பிள்ளலோகாச்சாரியர் காட்டு. மனத்தையும் ஒளியையும் கொண்டு. ரத்தனத்தை ஏன் நாம ரொம்ப ஆதரிக்கிறோம்? அது எவ்வளவு கேரட் தெரியுமா? வைரத்தை இத்தனை கேரட் வைரம், இத்தனை கேரட் வைரம்னு ஏன் சொல்றோம்? அதுல ஒளி
தரும்படியான ஒரு சுவாவம் அதிகரிக்க அதிகரிக்க விலை கூடுறது. சாதாரண வாசனையே இல்லாத டிசம்பர் பூ அது முழம் 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு வாங்கிவிடலாம். அதே ஜாதி புஷ்பம், அபாரமான வாசனையோடு கூடிய ஜாதி புஷ்பம் இருக்கிறது, அந்த புஷ்பம் முழம் 60 ரூபாய் 70 ரூபாய் 80 ரூபாய் சொல்றேன். அப்போ ஒரு புஷ்பத்துக்கு விலை எதனால கூடுறதுனால் அதனுடைய மனத்தாலே. அப்ப ஆத்மாவுக்கு எதனாலே ஆதரம் என்னால் சேஷமென்று ஆத்மாவை ஆதரிக்கிறது. ஆத்மா சேஷப்பட்டவன்றதுனாலதான் ஆதரிக்கிறது. அது இல்லைன்னா உயிரினால் குறைவிலமே என்று தியாஜ்யம். ஆழ்வாருடைய அற்புதமான ஸ்ரீ சூக்தி. ஏராளம் இறையோனும்னு 10 பாட்டு. எம்பெருமானுக்கு ஆட்படாத போது, எம்பெருமானுக்கு சேஷப்படாத போது எனக்கு என்னத்துக்கு இந்த மாம நிறம்? ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலங்குலமா அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. இந்த நிறமே வேண்டாமே, மடநெஞ்சால் குறைவிலமே, இந்த நெஞ்சமே வேண்டாமே, எதுவுமே வேண்டாம், உடம்பினால் குறைவிலமே, இல்ல உயிரினால் குறைவிலமே, ஆத்மாவே கூட வேண்டாம். நதேகம் ந பிராணான் ந சுகம் அசேஷா விலஷிதம் நச்சாத்மானம் நான்யத்து கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாதா கணமபி சஹே யாத்து சததா. ஆளவந்தார் சொல்றார், விநாசம் தத் சத்தியம் மதுமதன விஜாபனமிதம். மதுசூதனான எம்பெருமானே, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். நீர் வார்த்தை மாற மாட்டீரே. நான் வார்த்தை மாறினேனேயானால் உன் கையாலே மது என்னும்படியான அசுரன் எப்படி அழிந்து பட்டானோ அந்த கதி எனக்கு வரும். ந தேகம் ந பிராணான், எனக்கு தேகம் வேண்டாம், பிராணன் வேண்டாம், சுகம் வேண்டாம், மற்ற விரும்பத்தக்க பொருள்கள் எதுவும் வேண்டாம். தவ சேஷத்வ விபவாத்து, தேவரீருக்கு அடிமைப்பட்டிருத்தல் என்பது இல்லாத போது ஆத்மா கூட வேண்டாமா? வேண்டாம். க்ஷணமபி சஹேயாத்து சததா. இந்த ஆத்மாவானது சுக்கள் 100ஆக உடைஞ்சு போகட்டும். அப்ப பகவானுக்கு சேஷப்பட்டிருத்தல் என்பதுதான் முக்கியமான உள்ளடையாளமாக இருக்கிறது. இதுதான் ஸ்ரீவச்சன புராணத்துல அற்புதமாக காட்டியிருக்கார். அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமுரே அந்தரங்க நிரூபகம். அகம்னு நான் சொல்ற இந்த ஆத்மாவை, இதுக்கு ஞானமும் ஆனந்தமும் புற இதழாக அமைந்திருக்கிறது. தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம். இவன் சேஷப்பட்டிருத்தல் என்பதுதான் அந்தரங்க நிரூபகம், நெருங்கின அடையாளமாக இருக்கிறது. மற்றதெல்லாம் வெளி அடையாளம், இதுதான் நெருங்கின அடையாளம். ஏன் நெருங்கின அடையாளம் அப்படின்னா, இப்ப அச்சேதனங்கள் எல்லாம் ஒரு சேதன அதிஷ்டானத்தோடு கூடினது. அறிவில்லாத பொருள்களுக்கெல்லாம் அபிமானியாக ஒரு ஜீவாத்மா இருக்கு. அறிவில்லாத பொருள்கள் எல்லாம் அந்த பொருள் அமைந்திருக்க வேண்டும் என்னால் அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கணும். இந்த சரீரம் அறிவில்ல, இதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு பொருளுக்குள்ளேயும் கிருஷ்ணாவதாரத்துல ஒரு அழகான சரித்திரம். யசோத துரத்திட்டு வரா கண்ணனை. கண்ணன் ஊரெல்லாம் சுத்தின்னு போறான் பாவம். ஒரு இடத்துல ஒரு தெருக்கோடியில ஒருத்தன் தயிரெல்லாம் வித்துட்டு, ததிபாண்டன்னு பேர் அவனுக்கு, தயிரெல்லாம் வித்துட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் கிட்ட இந்த குழந்தை ஓடுறது, பின்னால பக்கத்து தெருவு துரத்திட்டு வரா அவ அம்மா. ததிபாண்டா ததிபாண்டா என்ன காப்பாத்துறியா? காப்பாத்துறேன். என்ன, எங்க அம்மா என்ன துரத்திட்டு வரா, அடிப்ப போல இருக்கு, அடிக்காது தப்பிக்கணுமே. சரி வா, இந்த பானையில உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பானையில உட்கார வச்சுட்டு அது மேல உட்காந்துட்டான். குழந்தை பானைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. யசோதா அங்கிருந்து வந்து கேட்டான்,
என் பையன் இந்த பக்கம் வந்தான். நான் இங்கில்லை. என்ன அழகான விஷயம் பாருங்க. அது நினைக்க நினைக்க உருகிறது. பொய் தான் சொன்னான், இங்க இல்லை. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு ஒண்ணு. அதுல எங்குமுண்டென்றேனோ பிரகலாதனை போலே, பிரகலாத ஆழ்வான் எங்குமுளன் கண்ணன்னு சொன்னான். அவனுக்கும் ஆயிடுச்சு. இங்கில்லை என்றேனோ, அந்த பிரகலாதனுக்கு பதில் சொல்ற மாதிரி, எங்குமுளன்னு சொல்றேன், இங்க இல்லப்பா அவங்க பெருமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க இல்லைன்னு சொல்லிட்டான். இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. போயிட்டான். இந்த குழந்தை உள்ளுக்குள்ள சரி, அம்மா பரவிட்டு போயிட்டு இருப்பா, இவனை வெளியில அனுப்ப சொல்லணும் நம்மள, அதனால வெளியில விடுப்பா வெளியில விடுப்பான்னு உள்ள இருந்து குழந்தை தட்டுறது. எனக்கு மோட்சம் கொடுக்குறியா அப்படின்னா என்னது அப்படின்றது அந்த குழந்தை. உனக்கா தெரியாது? நீ ஆயர் புத்திரன் அல்ல அருந்தெய்வம். நீ ஆயர் புத்திரனா, நீ அருந்தெய்வமாச்சே, உனக்கு தெரியாது உண்டா அப்படின்னு தெரியும். சரி கொடுத்துட்டேன்னுட்டார். வேற வழி இல்லை, வெளியில போகணுமே. எனக்கு மோட்சம் கொடுத்தா போருமா, உன்னை காப்பாத்தி இந்த தயிர்ப்பானை தானே, இந்த தயிர்ப்பானைக்கு மோட்சம் கொடுப்பாயாக. அங்க நம்ம ஆச்சாரியார் அழகா தெரிவிக்கிறார். நாமரூப விபாக அருகமாயிருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஒரு சேதனாதிஷ்டானம் உண்டு. எந்தெந்த வஸ்துக்களுக்கு பெயர் இருக்கிறதோ, எந்தெந்த வஸ்துக்களுக்கு உருவம் இருக்கிறதோ, அந்தந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒரு சேதனாலே, ஒரு ஜீவாத்மாவாலே அதிஷ்டிக்கப்பட்டதாய் இருக்கும். இது பானைன்ற உருவம் இருக்கு, பானைன்ற பெயரும் இருக்கு. ஆகவே இதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருந்தே தீரணும். அதனால நீ இந்த தயிர்ப்பானைக்கு மோட்சம் கொடுக்கணும். தயிர்ப்பானைக்கு மோட்சம்னா அதுக்கு அமோட்சம், அதுக்கு அபிமானியா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு மோட்சம். அப்ப எந்த அச்சேதனமா இருந்தாலும் ஒரு ஜீவாத்மா அதுக்கு அபிமானியா இருக்கும். அப்ப அந்த ஜீவாத்மாவுக்குத்தான் அந்த அச்சேதனம் சேஷப்பட்டது. நம்ம உடம்பு டைரக்டா பகவானுக்கு சேஷப்பட்டதானா கிடையாது. பகவான் நேர சொல்லி இந்த உடம்பை இயக்கிறது கிடையாது. பகவான் நமக்குள்ள இருக்கிறான். இந்த ஜீவாத்மாதான் பகவான் ஜீவாத்மாவுக்கு சொல்ல ஜீவாத்மாவானது இந்த உடம்பை இயக்குகிறது. அப்ப இந்த சரீரம் என்ன சுவாமி? இல்ல சுவாமி, சின்ன ஆடியோ டிஸ்டர்பன்ஸ். அப்படியா? சரி, க்ஷமிக்கணும். அப்ப அந்த பகவான் இருக்கிறானே, அவனுக்கு ஜீவாத்மா சேஷப்பட்டிருக்கிறான். அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் சேஷப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு அச்சேதனத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு சேத்தனனும் அந்த அச்சேதனத்துக்கு சேஷியாய் இருக்கிறார். அப்ப அந்த அச்சேதனம் பகவானுக்கு எப்படி சேஷமாய் இருக்கிறதுன்னு கேட்டால், இந்த ஜீவாத்மா மூலமாகத்தான் சேஷமாய் இருக்கிறது. அப்ப அச்சேதனங்களுக்கெல்லாம் பகவத் சேஷத்துவம் எப்படி வருதுன்னா சத்வாரக சேஷத்துவம். ஆனால் ஜீவாத்மாவுக்கு நேர உள்ளுக்குள்ள பகவான் இருந்து கொண்டு, தான் ஆத்மாவா இருந்து கொண்டு இந்த ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டிருக்கிறபடியாலே இது அத்வாரக சேஷத்துவம். இப்போ ஒரு அலுவலகத்துல எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு பெரிய அதிகாரி இருப்பார், அவருக்கு கீழே 4 அதிகாரிகள் இருப்பார். அந்த 4 அதிகாரிகளுக்கு கீழே 16 அதிகாரிகள் இருக்கு. இந்த 16 அதிகாரிகளும் இவாளுக்கு மேல இருக்கக்கூடிய 4 அதிகாரிகளுக்குத்தான் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த 4 அதிகாரிகள் தான் பெரிய அதிகாரியோ அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரிதான் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த கீழே இருக்கிற 16 அதிகாரிகளும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இருந்தாலும், ரிப்போர்ட் பண்றவான்னு இருந்தாலும், இவா மூலமா தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவ நேரடியாக அந்த உயரதிகாரியை போய் பார்க்க முடியாது.
ஆங்கிலத்துல சொல்லணும்னா they cannot approach the highest authorities directly. They can go to him through their bosses only. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த அச்சேதனம் நேர பெருமாளத்துல போக முடியாது. இந்த அச்சேதனம் ஆத்மா மூலமாகத்தான் பெருமாளுக்கு அடிமைப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆத்மா நேரடியாக பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அதனால சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். சேஷமாய் இருப்பதே ஆத்மாவுக்கு ஸ்வரூபமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ ஒரு வஸ்து ஒருத்தனுக்கு சேஷமாக இருக்கிறது, ஒரு ஜீவாத்மா பகவானுக்கு சேஷமாய் இருக்கிறான் என்னால் எப்படி இருக்கணும்? அந்த ஜீவாத்மா பகவானுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரியம் இல்லாத போது சேஷத்துவம் இல்லை. கைங்கரியம் பண்ணலன்னா சேஷத்துவம் இல்லை. ஒரு எஜமானன் இருக்கான், ஒரு வேலைக்காரன் இருக்கான். இந்த எஜமானன் காலை 6:30 மணிக்கு எழுந்தானே ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த வேலைக்காரன் வந்து அவனை எழுப்பி விட்டு அவனுடைய கொசுவலையை மடிச்சு வச்சு அவனுடைய படுக்கையை மடிச்சு வச்சு அவன் பல்ல தேய்ச்சிட்டு எப்போ வரப்போறான்னு பார்த்துட்டு இருந்து அவனுக்கு அந்த கால வேளை பானத்தை கொடுத்து அவனுக்கு தீர்த்தமாடுவதற்கு வெந்நீரை போட்டு வச்சு எல்லா காரியத்தையும் பண்ணணும். அவன் அன்று உடுத்து கொள்ள வேண்டிய உடை எடுத்து வச்சு இத்தனையும் பண்ணணும். அப்பதான் இவனுக்கு வேலைக்காரன்னு பேரு, அவனுக்கு எஜமானன்னு பேரு. வேலைக்காரன் இருக்கான், இந்த வேலைக்காரன் 7 மணிக்கு எழுந்திருப்பான். நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்து தீர்த்தமாடி விட்டு அவனுக்காக காஃபியை வச்சுட்டு காத்துட்டு இருப்பான் அவன் பெட்டுல. அப்ப இவன் என்ன வேலைக்காரன், அவன் என்ன எஜமானன்? அப்போ நாம சேஷப்பட்டவர்கள்னு சொன்னால் கைங்கரியம் பண்ணியே தீர வேண்டும். கைங்கரியம் இல்லாத போது சேஷத்துவம் இல்லை. நாகிஞ்சித் குர்வத சேஷத்துவம் அகிஞ்சித் கரஸ்ய சேஷத்துவ அனுபபத்தி. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு பாருங்க. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தால் எவனொருத்தன் தான் அடிமை தொழில் செய்கிறானோ அவன் தான் சேஷப்பட்டவன். எவனொருத்தன் கைங்கரியம் பண்ணுகிறானோ அவன் தான் சேஷப்பட்டவன். கைங்கரியம் என்பது அந்த கைங்கரியத்தை அவன் பெறுகிறானோ அவனுடைய ஆனந்தத்துக்கு உறுப்பாய் அமைய வேண்டும். என்னைக்கும் கைங்கரியம் இப்படி இருக்கணும். எஜமானுடைய சந்தோஷத்துக்கு உறுப்பாக கைங்கரியம் இருக்க வேண்டுமே ஒழிய நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஜமானுக்கு அது சிரமத்தை கொடுப்பதா இருந்தால் இவனுடைய கைங்கரியத்துல அர்த்தமே இல்லை. வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவருக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யன். ஆச்சாரிய பிரதிபத்தி அவ்வளவு அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான், ஆச்சாரியனுக்கு பெரிய விசிறி எடுத்துட்டு திருக்கச்சிரம்பிகள் தேவ பெருமாளுக்கு பண்ண மாதிரி அழகா விசிறி வீசுற கைங்கரியம் பண்ணுவான். ஒரு நாள் அந்த ஆச்சாரியனுக்கு காலம் கார்த்திகை மார்கழி மாசம், மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு, சிலு சிலுன்னு காத்து அடிச்சுட்டு இருக்கு. இவருக்கு 102 டிகிரி ஜுரம் வேற. அதனால 2 சால்வையை போத்துன்னு படுத்துட்டு இருக்கார். ஒரு சால்வையில 2 சால்வையை போத்துன்னு படுத்துட்டு இருக்கார். இந்த சிஷ்யன் வழக்கம் போல பெரிய விசிறி எடுத்துன்னு வந்தான். இவருக்கு விசிறி ஆரம்பிச்சான். அப்பா எனக்கு இந்த விசிறி கைங்கரியம் வேண்டாம் இப்போ. ஏன்னு கேட்டா எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, 2 சால்வை போத்துன்னு படுத்துட்டு இருக்க, ஜுரமா வேற இருக்கு. அதனால இந்த கைங்கரியை நீ பண்ணாத அப்படின்னு அந்த ஆச்சாரியன் சொன்னார். இப்படி சொன்ன உடனேயே சுவாமி தேவரீருக்கு நான் கைங்கரியம் பண்ணலன்னா இந்த கட்டை கடத்தேறாது. உமக்கு இப்ப நான் கைங்கரியம் பண்ணணும் சுவாமி, இல்லைன்னா எனக்கே இது வாழ்ச்சி, என் கட்டை எப்படி கடத்தேறும் அப்படின்னா. அப்பா நீ இந்த கைங்கரியத்தை பண்ணேன்னா இந்த கட்டை கடத்தேறி போயிடுனார் அந்த சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அவனுகந்த அடிமை புருஷார்த்தம். அப்ப கைங்கரியம் கிங்கரஹான்னா என்ன அர்த்தம்? சுவாமியினுடைய உகப்புக்கு அனுகூலமாக எவன் செய்கிறானோ அவன் தான் கிங்கரன்னு பேரு. திருக்கச்சம்பிகள் சரித்திரத்திலேயே பார்க்கிறோமே, திருவரங்கத்துக்கு போனார், உபய காவேரி மத்தியத்துல இருக்கேன், எனக்கு விசிறி வீச வேண்டாம் விட்டார். திருவேங்கடமலைக்கு போனார், அது குளிரறிவு வேங்கடமா இருக்கிறது, விசிறி வீச வேண்டாம்னார். காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமாள் திவ்யாஸ்தானத்துக்கு எழுந்தருளினார். அங்க திருக்கச்சி நம்பிகள் இடத்துல தேவப்பெருமாள் கைங்கரியம் கொண்டார், அக்னியிலே அவதாரம் பண்ணினவரானபடியாலே எப்பவும் திருமேனி வெக்கத்தட்டி இருக்கிறது என்கிறபடியாலே அவருக்கு அந்த கைங்கரியம் அபிமதமாய் இருந்தது. அவன் உகந்த அடிமை புருஷார்த்தம். அதனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் சேஷத்துவம் என்னும்படியான சொரூபானுரூபமான விஷயம். அந்த கைங்கரியத்தை பண்ணினவரானபடியாலே இளைய பெருமாள் அவர் சொரூப ஞானமுடையவர், சொரூபத்தை உடையவர். அவருக்குத்தான் ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்ற அடையாளம் சேஷத்துவம் என்கிற அடையாளத்தை உடையவர். அதனால லக்ஷ்மணன். இதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன். லக்ஷ்மம் என்கிற பெயர் அடையாளம்ன்றதை காட்டும். அடையாளம்னா ஆத்மாவுக்கு உண்டானதான் அடையாளம். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் ஞானானந்த மயத்துவங்களா இருந்தாலும் கூட சேஷப்பட்டவன் ஆத்மா பரமாத்மாவுக்கானபடியாலே பரமாத்ம சேஷத்துவம் என்னும்படியான அடையாளத்தை உடையவர். எப்படி அவர் அந்த அடையாளத்தை உடையவர்னா பரமாத்ம கைங்கரியத்திலே ஈடுபட்டவர். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட இந்த 3/4 மணி காலம் சொன்ன அர்த்தம் இதுதான் ஆச்சு. இந்த அர்த்தம் தான் காட்டப்பட்டிருக்கக்கூடியது லக்ஷ்மணா. அந்த திருநாமத்தை சாத்துகிறார். அப்போ இந்த திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அடுத்தபடியாக கைகேயினுடைய குமாரனுக்கு சாத்தும்படியான விஷயம். கைகேயினுடைய குமாரனுக்கு சாத்தினது பரதன். பரதன் ஏன் பேர் அப்படின்னால் வால்மீகி பகவானே காட்டுறார். பரத இதி ராஜ்யஸ்ய பரணாத். பரதன் என்னால் ராஜ்ய பாரத்தை தாங்கக்கூடியவன். பரத இதி ராஜ்யஸ்ய பரணாத், ராஜ்யத்தை பறிக்கக்கூடியவன். ராஜ்யத்தை பறிக்கிறான்னா என்ன அர்த்தம்? 14 வருஷம் ராஜ்யத்தை வாங்கிட்டு இருந்தான் இவன். பெருமாள் தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானி வை ராமோ ராஜ்யம் உபாசித்வா. 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின பெருமாளுக்கு பரதன்னு பேர் இல்ல. 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின தசரதனுக்கு பரதன்னு பேர் இல்ல. இவன் 14 வருஷம் ராஜ்யத்தை தாங்கிட்டு இருந்தான். இவனை போய் பரதன்னு என் பேர் வைக்கணும், பாரத்தை தாங்கினவன்னு பேர் வைக்கணுமே. அவள்லாம் அதிகமான வருஷங்கள் பாரம் தாங்கினவர்கள். ஆனால் பரதாழ்வான் 14 வருஷம் தானே தாங்கினான்னு கேள்வி கேட்டான். அதுக்கு சமாதானம் காட்டுகிறார்கள். 60,000 வருஷம் தாங்கிக் கொண்டிருந்தான் தசரதன், ராஜ்யத்தை தலையில வச்சு தாங்கினான். ஒரு நாள்ல அவன் பாரம்னு நினைக்கலை. அவன் அத பாரம்னே நினைக்கலை. அடுத்து ராமபிரான் 11,000 வருஷம் ஆண்டானே, ராஜ்யத்தை தள்ள தூக்கி வச்சிருந்தானே, பாரம்னே நினைக்கலை. ஆச்சரியமான விஷயம். திருமலையில ஜீர் சுவாமி, பெரிய ஜீர் சுவாமி சாது சுவாமின்னு எழுதியிருந்தார். அவர் பெருமாளுக்கு தோமால சேவைக்கு புஷ்பத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு செல்லுவார். பெரிய பூ கூட திருவேங்கடமுடையான் சாத்தி கொள்ளும்படியான புஷ்பங்கள்லாம் இருக்கும். திருநட்சத்திரம் அதிகம், தூக்க முடியாத அப்படி திருமுடியில அத இந்த பூக்கூடையை வச்சுண்டு வாயில கட்டிண்டு எழுந்தருள்வார். அப்போ பக்கத்துல அங்க இருந்த அதிகாரிகள் வேலைக்காரா எல்லாம் இருக்கா. ஒருத்தர் சுவாமி சிரமப்படுறாருன்றதுக்காக சுவாமி அடியன் எடுத்துன்னு போட்டுமான்னு கேட்கிறார். அவர் தெலுங்கு பாஷையில கேட்கிறார்.
பக்கத்துல இருந்த ஏகாங்கியின் இடத்துல சுவாமி சாதிச்சார். டே, இதை இவன் சோமன்னு நினைக்கிறான்டா, இதை இவன் பாரம்னு நினைக்கிறான்டா. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றான். இந்த பாரத்தை உம்மால தூக்க முடியாது, என்னால தூக்க முடியும். இது எனக்கு பாரமே இல்லையே. அந்த மாதிரி ராமபிரான் ராஜ்யத்தை ரட்சிப்பதை பாரமாக நினைக்கல, தசரதன் நினைக்கல, மற்ற எந்த ராஜாக்களும் நினைக்கல. ஆனால் 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த பரதாழ்வான், ஐயோ இதை எப்ப இறக்க போறேன், இதை எப்ப இறக்க போறேன், இந்த ராஜ்யபாரத்தை எப்ப இறக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தானே ஒழிய அதை ஏத்தி வச்சுன்றதுல சந்தோஷப்படலை. அப்ப அந்த ராஜ்ய பாரத்தை, ராஜ்யத்தையே பாரமாக அவன்தான் நினைத்தான். அதனால அவனுக்கு பாரம் சுமந்தவன்னு பேரு. அதனால பரத இதிராஜ்ய பரணாத்து அவனுக்கு திருநாமம் சாத்தப்பட்டது. அடுத்தபடியாக சத்ருக்னஹா, நித்திய சத்ருக்னஹா, இத பத்தி இந்த ஸ்லோகத்தை எடுத்து விவரிக்கவே சொன்னேன். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா பாயசஸ்ய அமிர்தோபமம், அமிர்தோபமமான பாயசம், சத்ருக்ன அவதார காரணமான பாயசம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த விஷயத்தை விண்ணப்பிக்கிற போது சத்ருக்னஹா, நித்திய சத்ருக்னஹா, வெளி சத்ருக்களை ஜெயிக்கக்கூடியவன், ஆந்தரமான சத்ருவையும் ஜெயித்தவனாக அமைந்திருக்கக்கூடியவன், அதனால் நித்திய சத்ருக்னன் அப்படின்னு இவர்களுக்கு பெயரிட்டார். வசிஷ்டாச்சாரியர் பெயரிட்டிருக்கார். அதுல எப்படி அமைந்திருக்கிறதுனா, பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தா, ராமலட்சுமணர்கள் எப்பவும் ஒன்னாவே இருப்பார்களாம், பரத சத்ருக்னர்கள் ஒன்னாவே இருப்பார்கள். நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமா, ராமபிரான் இல்லாமல் லக்ஷ்மணன் தூங்க மாட்டான், லக்ஷ்மணன் இல்லாமல் ராமபிரான் தூங்குவது கிடையாது. லக்ஷ்மணன் ஒரு நாள் தூங்க மாட்டான், லக்ஷ்மணன் இல்லாமல் ராமபிரான் தூங்க மாட்டான். ரொம்ப அழகான விஷயம் காட்டுறார். நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமா மிருஷ்டான்னமன்னமுபானீதம் அஸ்நாதி நஹிதம் வினா, அவன் இல்லாமல் நல்ல அன்னத்தை ராமபிரான் புஜிக்க மாட்டான், லக்ஷ்மணன் இருந்தாதான். இது என்ன புரியலையே அப்படின்னார். இங்க வால்மீகி பகவான் ஆச்சரியமான வார்த்தையை காட்டியிருக்கார். அந்த லக்ஷ்மணன் இல்லாமல் புருஷோத்தமன் தூங்க மாட்டான். ஏன்? படுக்கை இல்லாமல் பெருமாள் தூங்குவாரா? சாட்சாத் ஆதிசேஷ அவதார பூதர்னா லக்ஷ்மணன் இளைய பெருமாள், அவர் இல்லாமல் எங்கேயாவது தூக்கம் வருமா? தூக்கம் வராது, ஒரு அர்த்தம். இரண்டாவது, புருஷோத்தமஹா, புருஷர்களுக்குள்ளே சிறந்தவன். புருஷர்களுக்குள்ளேனா சேத்தனர்களுக்குள்ளே சைத்தன்யம் இருக்கக்கூடிய தத்துவத்துக்குள்ளே, ஞானம் இருக்கக்கூடிய தத்துவத்துக்குள்ளே மேம்பட்டவன். பகவத்கீதையில ஒரு அத்தியாயம், 15வது அத்தியாயத்துக்கு பெயரே புருஷோத்தம யோகம்னு பெயர். உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மேத்யுதாஹ்ருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ. உத்தம புருஷஸ்து அன்யா, வேறுபட்டவன், பரமாத்மான்னு சொல்லப்படுபவனாயிருக்கிறான். மூவுலகத்துக்குள்ளேயும் நுழைந்து அதனை தாங்கிக் கொண்டு அழிவற்றவனாய் இருந்து கொண்டு நியமித்துக் கொண்டிருக்கிறான். வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அன்யா பஞ்சதசோதிதா, வேறுபட்டவன், இந்த சேத்தனர்களை காட்டிலும் வேறுபட்டவன். வியாபனாத்து மொத்தத்திலையும் நிறைந்திருக்கிறான், பரணாத்து அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான், சுவாமியாத்து அத்தனையும் நியமித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப புருஷோத்தமன் சொன்னா அப்படி அமைந்திருக்கக்கூடியவன். அந்த புருஷோத்தம லட்சணம் காட்டுகிற போது ஆழ்வார் பகவானுடைய பரத்வத்தை 4 திருவாய்மொழிகள்ல காட்டியிருக்கார். உயர் திண் அணை ஒன்னு, உயர்வர உயர்நலம், திண்ணன் வீடு, அணைவதரவட மேல் ஒன்னும் தேவும். இந்த 4 திருவாய்மொழிகள்ல காட்டியிருக்கார். அதுல அணைவதரவண மேல்ல அவன் மோட்சம் கொடுக்கிறவன்ற அர்த்தத்தை காட்டணும். முதல்ல ஆரம்பம் என்ன தெரியுமா? அணைவதரவண மேல். அவன் யார் தெரியுமா? சேஷசாயி. அப்ப பரதத்துவம் எப்படி இருக்கும்னா, புருஷோத்தமன் எப்படி இருப்பான்னா சேஷசாயியாகத்தான் இருக்க வேண்டும்.
எவன் ஆதிசேஷனாகிற படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் பரம்பொருள். உடனே ஆழ்வார பார்த்து கேட்டான், படுக்கையில படுத்துக்கிறான்னு சொல்றீரே, அவன் பிரம்மச்சாரி இல்லையா? அவன் இல்லை. ஏன்னா பிரம்மச்சாரியா இருந்தா தரையில தான் படுத்துக்கணும். பிரம்மச்சாரிக்கு படுக்கையில படுத்துக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, சாஸ்திரம் காட்டல. தரக்கடை கிடக்க வேண்டும். அப்ப கல்யாணம் ஆயிடுத்தான்னு கேட்டா, பூம்பாவையாகம் புணர்வது. அடுத்த வார்த்தை ஆழ்வார் காட்டுறார், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாதன், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தவன், அவளை கல்யாணம் பண்ணிட்டவன். உடனே அடுத்தவர் ஒருத்தர் கேட்டார், குழந்தை பிறந்து கொடுத்தோ அப்படின்னார். கல்யாணம் ஆச்சான்னா அடுத்த வார்த்தை தானே கேட்கிறா, குழந்தை உண்டோ? அப்ப குழந்தை பிறந்து கொடுத்தோ அப்படின்னு கேட்டான். இருவரவர் முதலும் தானே, பிரம்மருத்ர உத்பாதகனவன், பிரம்மாவையும் ருத்ரனையும் பிரசவித்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன், உருவாக்கினவனாய் அமைந்திருக்கக்கூடியவன். அப்போ அவன் புருஷோத்தமன் சொன்னால் அணைவதரவண மேல் சேஷசாயித்வம், சேஷசாயித்வம் புருஷோத்தம லட்சணம், கருட வாகனத்துவம் புருஷோத்தம லட்சணம், ஸ்ரீயப்பதித்துவம் புருஷோத்தம லட்சணம். அப்ப இந்த இடத்துல நச்சத்தேன வினானித்ராம் லபத்தே புருஷோத்தமஹா, அவன் புருஷோத்தமனானபடியாலே லக்ஷ்மணன் இல்லாமல் அவன் தூங்க மாட்டான். லக்ஷ்மணன் ஆதிசேஷ அவதார பூதன். யதாஹி ஹயமாரூடா மிருகயோ யாதி ராகவா, ராகவன் குதிரை ஏறினாலும் அல்லது வேட்டையாடச் சென்றாலும் கூட ததைனம் பிருஷ்டதீபியேதி, அவனுக்கு பின்னாலேயே செல்லக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். பலராமன் பின்னால கண்ணன் போவார், ஆனால் ராமன் பின்னால் லக்ஷ்மணன் வருவார். அங்க ஆதிசேஷன் முன்ன போவார், பகவான் பின்னால போவார். இங்க முன்னால பகவான் போவார். அக்ரத பிரேயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா. பின்னால இளைய பெருமாள் போவார். பலராமன் முன்னால போவார்ன்றது அழகா பாசுரம் பாடியிருக்கார். முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடு விரைந்தோட, பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடியிடுவது போல், பன்னி உலகம் பரவியோவா புகழ் பல தேவன் என்னும் தன்னம்பியோட பின் கூட செல்வான் தளர் நடனவானோ. பெரியாழ்வாருடைய பாசுரம். வெள்ளிமலை போல ஒரு குழந்தை நன்னால கொழுக்கு முழுக்குன்னு முன்னால போகும், பின்னால கருத்த மலை போல இன்னொரு குழந்தை போகும். தன் நம்பியோட பின் கூட செல்வான் தளர் நடனவானோ. பலதேவன் என்னும் புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பியோட, பலதேவன் பலராமன் சொல்லும்படியான நம்பி முன்னால போக பின்னால கண்ணன் போவான். ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. ராமபிரான் முன்னால போவான், பின்னால லக்ஷ்மணன் தான் செல்லுவான். மிருஷ்டான்னமா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் சாப்பிடணும். ரெண்டு பேரையும் ஒன்றாகத்தான் தொட்டிலே இட்டு வைத்தார்கள். தனித்தனி தொட்டில் இட்டார்கள். அப்படியும் அவர்களுக்கு குறை தீரல்ல. ஒரே தொட்டிலே இட்டார்கள்னு சரித்திரம் எல்லாம் அமைந்திருக்கிறது. இப்படி அந்த குழந்தைகள் வளர்ந்தார்கள். கிருஷ்ணாவதாரத்துல பால லீலைகள் அபாரமா வர்ணிக்கிறார். ஆனால் ராமாவதாரத்துல பால லீலைகளை பத்தி பேச்சே இல்லை. ஒரே ஒரு விளையாட்டு கம்பர் காட்டுறார், ஆழ்வாரும் காட்டுறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்டு அரங்க ஓட்டி, அது அந்த பிரகரணம் வரைச்சே சொல்லுவேன். அப்படி அமைந்திருக்கக்கூடியது. பெருமாள் விளையாட்டை பத்தி இல்லை. பெருமாள் அவதாரம் பண்ணினார். பாலகாண்டத்துல, அதாவது 18வது சர்க்கத்துல 10வது ஸ்லோகத்துல பெருமாளுடைய அவதாரம் சொல்லியாச்சு. உடனே இந்த பெருமாளுக்கு நாமகரணம் பண்ணினார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி 22 ஸ்லோகம் ஆறுது. அப்ப நாமகரணம் ஆயிடுச்சு. அங்கிருந்து 12வது ஸ்லோகம் பெருமாள் வித்வான் ஆயிட்டார். பெருமாள் எல்லாத்தையும் படிச்சுட்டார், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார். அதுக்குள்ள எத்தனை வயசு ஆயிடுச்சு பாத்துங்க. அதுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் முடிஞ்சு போச்சு பாத்துங்க. வால்மீகி பகவான் ராமபிரானுடைய பால லீலைகளை வர்ணிக்கலாம். அவரும் குழந்தைதானே, குழந்தைக்கு உண்டான விளையாட்டெல்லாம் விளையாடி இருப்பாரு. என்ன அதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு வால்மீகி பகவானுக்கு திருவுள்ளம் இல்லை. வால்மீகி பகவானுடைய திருவுள்ளம் மரியாதா புருஷோத்தமா ராமனை அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று. அப்போ உடனே விஸ்வாமித்திரர் அந்த இடத்துக்கு வந்தார். தன்னுடைய யாக ரட்சணத்துக்காக ராமபிரான கேட்டார். இத்தியாதி எல்லாம் அடுத்த சரித்திரம். இதுதான் யாக சம்ரட்சணம்னு பேரு.
அந்த யாக சம்ரட்சண சரித்திரத்தை அடுத்த வார உபன்யாசம் கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்தொழவனுமாய் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு அனுபவிச்சதெல்லாம் குழந்தைகளுக்கு நாமகரணம், விசிஷ்ய லக்ஷ்மணனுக்கு ஏன் அந்த பெயர் அப்படின்ற பெயருக்கு உண்டான அந்த விவரங்கள், அது சாம்பிரதாயிகமான அர்த்தங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேல அமைந்திருக்கக்கூடிய சரித்திர பாகத்தோட சேர்த்து அந்த எம்பெருமான் யாக சம்ரட்சணம் பண்ணினானே அந்த சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த உபன்யாசத்திலிருந்து பார்க்கலாம். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்தொழவனுமாய் பிரார்த்திக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கோஷ்டியார் கேட்கலாம். அடியன் சுவாமி தேவரே திருவடிக்கு பல்லாண்டு 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 சுவாமி. பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். அதுதான் வேற ஒண்ணு சுவாமிக்கு இன்னைக்கு திருநட்சத்திரம். சுவாமிக்கு இன்னைக்கு திருநட்சத்திரம். ஆமா, பல்லாண்டு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமதே ராமானுஜாயனம். ஸ்ரீமதே ராமானுஜாயனம். சுவாமியினோட திருநட்சத்திரம் அன்னைக்கு சுவாமியை சேவிச்சுக்கிறேன். அடியன் தாசன். அடியன் சுவாமி வாங்கிட்டார், நம்ம பூர்த்தி பண்ணி பல்லாண்டு பல்லாண்டு சொல்லுங்க.